Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரேஸ்லெட் வந்து பாருங்க, இந்த மாடல்ல ஒரு பிரேஸ்லெட். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி மோல்ட்ஸ் வேணும். பாருங்க, இந்த மாதிரி டிராப் ஷேப்ல பெரிய சைஸ், சின்ன சைஸ், அப்புறமா ஒரு ஃப்ளவர் மோல்ட், சில்க் த்ரெட்ஸ், half cut bead, stone chain, gold கலர்ல உள்ள ball chain, gear lock, jump rings, bracelet chain, hole இல்லாத குந்தன் ஸ்டோன், flower ஷேப்ல இருக்க சம்கி, buds, 3 mm beads, 6 mm beads, 8 mm beads. 3 mm, 6 mm, 8 mm beads இருக்குல்ல, இதெல்லாம் bunch beads தான். பஞ்சா கிடைக்கும்ல, அந்த bunch beads தான். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த மோல்ட்ஸ் எல்லாம் ராப் பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு இந்த மோல்ட் எப்படி ராப் பண்ணணும்னு நான் காட்டி தரேன். அதுக்கு நான் வந்து இல்ல 10 strands எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இப்படி கம் வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி இதுக்கு மேல பிளேஸ் பண்ணிடும். பிளேஸ் பண்ணிட்டு இதை நல்லா காய விடணும். காய விட்ட பிறகு அடுத்து நம்ம ரேப் பண்ணலாம். இந்த ரேப்பிங் நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் வந்து அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த ஹோலுக்கு பக்கத்துல இனி நம்ம இப்படி முடிச்சு வரும்போது இந்த ஹோல் மேல வரும். இந்த ஹோல் மேல வந்தாலும் ஒண்ணும் இல்ல, நம்ம ஹோல் இந்த டூத் பிக் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு அந்த ஹோலை வந்து நம்ம நல்லா பெருசா ஆக்கிக்கலாம். இந்த ஹோல் நல்லா பெருசா தானே இருக்கு, அதனால அது வந்து ஹைட் ஆகாது. ஏன்னா நம்ம ஒர்க்கா தானே ரேப் பண்றோம். சோ அந்த அளவுக்கு அது வந்து திக்கா அந்த பக்கம் அந்த ஹோல் வந்து ஹைட் பண்ற அளவுக்கு த்ரெட் இருக்காது. நம்ம வந்து அதுல இந்த டூத் பிக் வச்சு நம்ம ஹோலை வந்து நம்ம பெருசாக்கிடலாம். இந்த அளவுக்கு இப்படி ஸ்டிக் ஆன பிறகு இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எட்ஜை வந்து நம்ம கொஞ்சம் கம் வச்சு அப்படி நீடில் மாதிரி நம்ம ஆக்கிடணும். இந்த அளவுக்கு இனி இந்த சைடுல இப்படி பொடிச்சிட்டு இதுக்குள்ளோடி நம்ம எடுத்து போடணும். நம்ம வந்து நீடில் மாதிரி ஆக்காமையும் நம்ம ரேப் பண்ணலாம். ஈஸியா இருக்கிறது நீடில் மாதிரி ஆக்கியும் நம்ம ரேப் பண்ணலாம். ஒவ்வொரு நேரமும் நல்லா டைட்டா ரேப் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி டைட்டா எடுத்துட்டு இந்த சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைட்ஸ்ல வந்து லேசா அப்படி கம் வைக்கணும். எல்லா மோல்டுக்குமே இப்படி இந்த இப்படி வளைவு வரும் பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த அளவுக்கு இப்படி கம் வச்சா போதும். த்ரெட் நம்ம அது மேலோடி ரேப் பண்ணிட்டு அப்புறம் காஞ்ச பிறகு ஒன்றும் தெரியாது, நல்லா தான் இருக்கும். நிறைய கம் வச்சாதான் ஒரு மாதிரி தெரியும். இது நமக்கு குறைவா தானே வச்சிருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இப்படி நல்லா டைட்டா அப்படி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். டைட்டா அந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணணும். இனி நம்ம அடுத்து வைக்க வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கொண்டு வைக்கலாம். பாத்தீங்களா, இந்த எட்ஜில் வந்து பாருங்க ஒரு கம் ஒண்ணுமே தெரியாது, பளபளன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த வளைவுல எல்லாம் வரும்போது இப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம் வச்சு நம்ம வந்து இப்படி ரேப் பண்ணிட்டே வரணும். நான்
நல்லா ஃபுல்லா ரேப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் கண்டினியூஸா, வேற எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிட்டே வரணும். நல்லா டைட்டா ரேப் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த ஹோல் பக்கம் இருக்கா, அதுல இந்த டிப்ல மட்டும் நம்ம கவனிக்கணும். அந்த ஹோல்ல படாம பாருங்க, இந்த மாதிரி இந்த ஹோல்ல படாம இந்த டிப்ல மட்டும் இப்படி கம் வச்சுட்டு நம்ம டைட்டா அப்படி ராப் பண்ணிடணும். இனி லாஸ்டா ஒரு சுத்து இந்த மாதிரி சுத்திட்டு இதுல நம்ம எண்ட் பண்ணிடும். பாருங்க இந்த மாதிரி. இது இனி கொஞ்சம் இது இனி காஞ்ச பிறகு இந்த டூத் பிக் வச்சு இந்த ஹோலை வந்து நம்ம நல்லா அப்படி ப்ராமினென்ட்டா தெரிய வைக்கலாம். அதை நான் எப்படியும் காட்டி தரேன். பாருங்க இந்த மாதிரி ரேப் பண்ணணும். இனி இது காயட்டும். இப்ப பாருங்க இது நல்லா காஞ்சிட்டு இனி நான் பாருங்க இந்த ஹோல் போட்டு காட்டுறேன். பாருங்க இந்த இடத்துல தானே இருந்து இதுல வந்து இப்படி அந்த டூத் பிக் வச்சு இப்படியே நீங்க இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி உள்ள கொண்டு போனா பாருங்க இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப ஈஸியா வந்துடும். பாருங்க இந்த மாதிரி. இந்த அளவுக்கு நமக்கு ஹோல் போதும். இந்த மோல்டெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி தான் ஒரு டிசைன் கொண்டு வர போறோம் இந்த மாதிரி. சோ இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கு முந்தி நமக்கு வந்து இந்த ஜம்ப் ரிங்ஸ் எல்லாம் நம்ம மாட்டிட்டு அப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துடணும். இனி நம்ம ஒரு பட்ஸ்ல ஒரு ஹாஃப் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கட் பண்ணிட்டு அதுல ஒரு 3 mm பீட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல 3 mm பீட் போட்டு அப்புறமா 6 mm பீட் இந்த மாதிரி ஒரு 6 mm பீட் இத போட்டுட்டு இந்த ப்ளூ கலர்ல இந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த எட்ஜ்ல இப்படி வெளி பக்கமா இப்படி உள் பக்கமா வேண்டாம், இப்படி வெளி பக்கமா வச்சு நம்ம வந்து இத ஒரு ஹேங்கிங் மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். ஹேங்கிங் மாதிரி அட்டாச் பண்ணாலும் கொஞ்சம் லூஸ் அப்படி விடணும். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விடணும். அப்பதான் அது தொங்குற மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு நம்ம இதை சுத்தி ஸ்டோன் செயின் ஒட்டலாம். இப்ப பாருங்க இந்த சைட்லோட இப்படி கம் வச்சுட்டு இத கொஞ்சம் காய விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம். கம் கொஞ்சம் நல்லாவே வைக்கணும். இந்த அளவுக்கு கம் வச்சுட்டு இது கொஞ்சம் காயட்டும். அப்புறமா நம்ம இந்த ஸ்டோன் செயின் அதுக்கு மேல வச்சு ஸ்டிக் பண்ணலாம். எப்பவுமே கம் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணச்சுல நம்ம வந்து அதை கொஞ்சம் இப்படி காய வச்சுட்டு ஸ்டிக் பண்ணா சீக்கிரமாட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டிக் ஆகும். அதே டைம்ல இந்த மோல்டு இருக்குல்ல, இதுல வந்து நம்ம பால் செயின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கும் இதே மாதிரி தான் இப்படி கம் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம இதுல ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி இது நல்லா காயட்டும். இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணணும். இனி இது நல்லா காயட்டும். இதே மாதிரி தான் இதே நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி இனி இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து அதை ஸ்டிக் பண்ணலாம் டிசைன் ஆட்டு. பாருங்க இப்போ இது நல்லா காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை வந்து ஒரு டிசைனா ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இனி இந்த எண்டும் ஒரே லைன்ல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம இப்படி ஸ்கேல் வச்சு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி இப்போ இது ஒரே லைன்ல இருக்கு. இனி நம்ம இதை ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணச்சுல நல்லா நம்ம கம் வைக்கணும். இதுல நல்லா இந்த மாதிரி கம் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அடுத்து இந்த ஃப்ளவர் அடுத்து இந்த சைடு இந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இனி இதை நம்ம நல்லா காய விடலாம். இப்ப பாருங்க இது வந்து நல்லா ஓரளவு காஞ்சிருக்கு. இனி நம்ம இதுக்கு மேல டிசைன் பண்ணலாம். அதுக்கு இப்ப நம்ம இதுல சென்டர்ல இந்த ஹோல் இல்லாத குந்தன் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணச்சுல கொஞ்சம் நல்லா கம் வைக்கணும். இதை சுத்தி கம் வச்சா போதும் இந்த அளவுக்கு. இந்த மாதிரி இனி இந்த ஃப்ளவர் சம்கி இருக்கு பாத்தீங்களா, பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த சைட்ல அப்படி ஸ்டிக் பண்ணணும்.
ஸ்டிக் பண்ணிட்டு இதுல சென்டர்ல இந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம 3 mm பீட் வைக்கலாம். 3 mm வைக்கலாம், 2 mm அல்லது 1 mm அந்த மாதிரி என்ன ஷேப்ல வேணாலும் கொஞ்சம் சின்ன பீடாட்டு இதுல ஒரு பீட் வைக்கலாம். நான் இதுல 3 mm வச்சிருக்கேன், அப்ப கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் அந்த மாதிரி இப்படி சரிச்சு வைக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம ஹாஃப் கட் பீட் எடுத்தோம்ல, அதுல நம்ம ஃப்ளவர் வைக்க போறோம். இந்த மாதிரி இப்படி சுத்தி ஃப்ளவர் வைக்கும். இதுல நீங்க ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பேர்ல் மாதிரி ஒரு எஃபெக்ட் தரட்டும் தான் நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். டெக்கரேஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்க டெக்கரேட் பண்ணலாம். கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணனா அப்படியும் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரி தான் இனி இந்த சைடும். இந்த சைடுல 3 mm பீட், ஒரு 3 mm பீட் இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நம்ம வைக்கணும். பாருங்க இப்படி கீழே ஒண்ணு போட்டோமா, வச்சிட்டோம்ல. இனி அடுத்து கீழே ஒண்ணு இந்த அளவுக்கு இப்படி வச்சுட்டு இனி அதுக்கு மேல ஒண்ணு. பாருங்க இந்த மாதிரி. இனி இதுல வந்து கொஞ்சம் கம் வச்சுட்டு இந்த ஃப்ளவர் சங்கி இருக்குல்ல, அதை வந்து இந்த சைடு பிளேஸ் பண்ணிட்டு உள்ள 3 mm பீட். அதே போல இந்த சைடுல இனி இதெல்லாம் நல்ல தரவா காஞ்ச பிறகு நம்ம இனி இதுல பீட்ஸ் வச்சு இப்படி கோர்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இப்படி கியர் வயர் எடுத்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த அளவுக்கு லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நமக்கு ஆஸ் யூஷுவல் தான் எப்பவும் பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இப்படி இந்த கியர் வயரை இப்படி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இனி நம்ம கியர் லாக் எடுக்கணும். பாருங்க கியர் லாக், இந்த கியர் லாக் எடுத்துட்டு இதுக்குள்ளாடி இந்த மாதிரி போடணும். பாருங்க இப்படி போட்டுட்டு இப்படி இங்க 2 இது இருக்கு பாத்தீங்களா, பாருங்க இப்படி போட்டுட்டு இனி இந்த கியர் வயர் இருக்கு பாத்தீங்களா, இதையும் சேர்த்து நம்ம இப்படி உள்ள இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். நல்ல லாஸ்ட் வரைக்கும் பாரு, நல்ல அங்க வரைக்கும் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம பிரஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா லாஸ்ட் வரைக்கும் இப்படி நல்லா டைட்டா கொண்டு வந்துட்டு இங்க நம்ம இப்படி லாக் பண்ணிடணும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒருவேளை கூட ஒரு கியர் லாக் வேணாலும் நம்ம போடலாம், ஒண்ணும் இல்லை. நமக்கு எப்படி நமக்கு பீட்ஸ் கோர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம கோர்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 mm பீட் போடுறேன். பீட்ஸ் போடுச்சுல இந்த எக்ஸ்ட்ரா கியர் வயர் இருக்கு பாத்தீங்களா, இதையும் அந்த பீட்ஸ் கூட சேர்த்தே தான் கோர்க்கணும். ஒட்டா வெட்ட வேண்டாம். ஒரே ஒரு 3 mm பீட், அப்புறமா ஒரு 8 mm பீட்.
இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் போட்டுட்டு அப்புறமா இனி நம்ம சின்ன பீட் போடலாம். இது வந்து 6 mm பீட் இப்ப நான் கோர்த்துட்டு இருக்குது. இனி நம்ம சும்மா சிம்பிளா அப்படி கோர்த்துட்டே போகலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு 8 பீட்ஸ் கோர்த்துட்டு பாருங்க. இப்ப இந்த ஒரு பெரிய பீட் கோர்த்துருக்கா, இனி ஒரு 8 இந்த பீட்ஸ் கோர்த்துட்டு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 mm பீட், அப்புறமா 8 mm. இப்ப பாருங்க இதுல வந்து 6 mm பீட் போட்டிருக்கேன். சோ இதுல வந்து இவ்வளவு போதும். இனி நம்ம 3 mm பீட் போடலாம். இதுலயும் ஒரு 8 பீட்ஸ் நம்ம கோர்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு 8 பீட்ஸ் கோர்க்கலாம். ஒரு 8 பீட்ஸ் கோர்த்துட்டு அப்புறமா கியர் லாக் பாருங்க. இந்த மாதிரி இப்படி கியர் லாக் போட்டுட்டு அப்புறமா இந்த பிரேஸ்லெட் ஹூக்க போடணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு பாருங்க ஹூக் எப்படி போடணும்னு காட்டி தரேன். ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி கியர் லாக் போட்டீங்களா, இது வந்து கியர் லாக் போட்டுட்டோமா, அப்புறமா இந்த செயினை நம்ம போட்டோம், அப்புறமா இந்த கியர் வயரை பாருங்க இந்த மாதிரி இந்த கியர் லாக்குக்குள்ள இப்படி போடணும். இந்த கியர் லாக்குக்குள்ள போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பீட்ஸ்க்குள்ளாடி அப்படியே கோர்த்து நம்ம எடுத்து அப்புறமா கட் பண்ணிடலாம். இதுக்கும் அப்படிதான், உங்களுக்கு 2 லாக் வேணும்னா 2 லாக் போடலாம், நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 பீடுக்குள்ள போட்டிருக்கேன். உங்களால முடிஞ்சுன்னா இன்னும் ஃபுல் பீட்ஸ்ல எவ்வளவு தூரம் போகுது அவ்வளவு தூரம் கோர்க்கதான் ரொம்ப நல்லதுதான். அது வந்து நல்ல செக்யூர்டா தானே இருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம நல்லா அப்படி டைட்டா இழுக்கணும். இப்படி டைட்டா இழுத்த பிறகு ஏன் நம்ம இந்த கியர் லாக்கை இப்படி பிரஸ் பண்ணிடணும். இல்ல இந்த கியர் லாக் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி பிரஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஏன் இந்த எக்ஸ்ட்ரா கியர் வயரை நம்ம வெட்டி எடுத்துடணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி இதே மாதிரி இந்த சைடும் கோர்க்கணும். நான் கோர்த்துட்டு காட்டுறேன். பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்தாச்சு. பாருங்க பிரேஸ்லெட் செய்து முடிச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேஸ்லெட் தான். உங்க எல்லாருக்கும் நல்லா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்க. வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.